இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கருப்பு கவுனி அரிசியின் நன்மைகளை பத்தி தான். கருப்பு கவுனி அரிசி சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய 10 விஷயங்கள் என்னென்ன என்பதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளோட பாரம்பரிய அரிசி வகைகள்ல கருப்பு நிற அரிசி வகையை சார்ந்ததுதான் இந்த கருப்பு கவுனி. இந்த அரிசி வகை சீனாவில இருந்து வந்ததுதான் என்றும் ஆரம்ப காலத்துல மன்னர்கள் இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்க என்று சொல்றாங்க. இதை ஆங்கிலத்துல பர்பிள் ரைஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. கருப்பு கவுனி அரிசியில உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்ன? கருப்பு கவுனி அரிசியில இல்லாத சத்துக்களே கிடையாது. எல்லாருமே ஏராளமான வைட்டமின்கள், மினரல்கள், அமினோ அமிலங்கள் நிறைந்து இருக்குது. அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டீன்ஸ், வைட்டமின் இ, வைட்டமின் B2, வைட்டமின் B3, வைட்டமின் B2னா ரிபோஃப்ளோபின், வைட்டமின் B3னா நியாசின், பீட்டா கேரோட்டின், லுடின், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஜியாக்சாந்தின், கால்சியம், குரோமியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, மேங்கனீஸ், மக்னீசியம், பொட்டாசியம், ஜிங்க், காப்பர் இவ்ளோ இருக்கு இந்த கருப்பு கவுனி அரிசியில. ஃபைபர் ஆகிய விட்டமின்களும் மினரல்களும் இதுல அடங்கி இருக்கு. அடுத்தது கருப்பு கவுனி அரிசியில பைட்டோ நியூட்ரியன்ஸ்கள் மிக அதிகம். இவை என்ன பண்ணுதுன்னா உடல்ல ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் சீராக்கி செயல்பாட்டுக்கு மிக முக்கியத்துவமா இருக்கு. இவை உடல்ல உள்ள உறுப்புகளின் செயல்பாட்டுக்கு அவசியமானது. குறிப்பா என்ன சொல்லணும்னா இதய ஆரோக்கியம், குடல் ஆரோக்கியம், கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இந்த பைட்டோ நியூட்ரியன்ஸ்கள். அடுத்தது கருப்பு கவுனி அரிசியில இன்ஃப்ளமேஷன்கள் நிறைய இருக்கு. உடல்ல இன்ஃப்ளமேஷன்களை தடுக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏற்கனவே உள்ள இன்ஃப்ளமேஷன்கள் மற்றும் அதனால ஏற்படும் வீக்கங்களை குறைக்கிறதுக்கு இந்த கருப்பு கவுனி அரிசி உதவி செய்யுது. கருப்பு கவுனியில உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் உடல் வீக்கங்களை குறைக்கவே செய்யுது. இன்ஃப்ளமேஷன்கள் அப்படின்னா அங்கங்க சிவந்து பிடிமானம், வலி ஏற்படும். அதே மாதிரி ஆஸ்மா பிரச்சனை, ஆஸ்மா மற்றும் சுவாச தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த கருப்பு கவுனி அரிசியை உணவாக எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. இதில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் அந்தோசியானின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆஸ்மாவை கட்டுப்படுத்துது. அதே மாதிரி டீடாக்ஸ் செய்வதற்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. உடல்ல உள்ள கழிவுகளை சுத்தப்படுத்தி வெளியேற்றும் வேலையை இந்த கருப்பு கவுனி அரிசியில இருக்கும் சத்துக்கள் உதவி புரியுது. பொதுவாக அதிக கார்போ உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரல்ல நச்சுகள் சேரும். அதனால கருப்பு கவுனி அரிசியை எடுத்துக்கொள்ளும் போது அது கல்லீரல்ல உள்ள நச்சுகளை வெளியேற்றி டீடாக்ஸ் செய்யும் வேலையையும் செய்கிறது. அடுத்தது கிளைசோமிக் குறைவு. வெள்ளை அரிசி, பிரவுன் ரைஸ், சிகப்பு அரிசி என எல்லா வகை பாரம்பரிய அரிசி மற்றும் வரகு, குதிரைவாழை, திணை உள்ளிட்ட சிறுதானிய வகைகளை காட்டிலுமே கருப்பு கவுனி அரிசியில தான் கிளைசோமிக் குறியீடு மிக மிக குறைவா இருக்கு. இதை சாப்பிடும்போது ரத்தத்துல சர்க்கரை உயர்த்தும் கொழுப்பின் விகிதத்தையும் இது ரொம்ப குறைச்சி கொடுக்குது. இது நீரிழிவை கட்டுப்படுத்துவதற்கு ரொம்ப உதவி புரியுது. அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகள் கருப்பு கவுனி அரிசியை தினசரி உணவுல சேர்த்து சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி ரத்த ஓட்டம், ரத்த அழுத்தம் சீராக்கும். உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருப்பவங்களுக்கு அந்த விகிதத்தை அதிகரிக்கும் போது அத்திரோசிலரோசிஸ் என்றும் பிரச்சனை உண்டாகுது. அதாவது ரத்தத்துல உள்ள கொலஸ்ட்ரால்ல அது ஒரு டிஷ்யூ மாதிரி, லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. நம்மளோட ஸ்கின்ல லேயர் ஃபார்ம் ஆகாமலேயே இந்த கருப்பு கவுனி அரிசி உதவியா இருக்கு. இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரத்த குழாயில அடைப்பு மற்றும் உறைதல் ஆகிய ஆபத்துகளை உண்டாக்கக்கூடும். இந்த பிரச்சனையை சரி செய்வதில் கருப்பு கவுனி அரிசி முக்கிய இடம் வகிக்கிறது. அதே போல ரத்த அழுத்தத்தையும் சீராக வச்சிருக்கவும் செய்யுது. அதே மாதிரி கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துது. கருப்பு கவுனி அரிசியை நம்ம சாப்பிடுறதுனால ரத்த குழாய்கள்ல கொழுப்பு படிவதை தடுக்குது. அத்தோடு ரத்தத்துல இருக்கும் LDL என்னும் கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றுது. அதே மாதிரி LDL என்னும் நல்ல கொலஸ்ட்ராலையும் அதிகரிக்க செய்யுது. அதே மாதிரி புற்றுநோய், கருப்பு கவுனி அரிசி என்றாலே அது புற்றுநோயை எதிர்த்து போராடும். புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கவும் உதவி செய்யும் அரிசி என்று சொல்லப்படுது. இந்த கருப்பு கவுனியில உள்ள அந்தோசியானின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை அதிகமாக கொண்டிருக்கு. அதனால புற்றுநோய் அபாயத்தை குறைக்க இந்த அரிசி அதிகமாக சேர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி முடி வளர்ச்சி, கருப்பு கவுனி அரிசியில உள்ள அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் மற்றும் பிற மினரல்ஸ்கள் தலைமுடி உதிர்வதை தடுத்து முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்கு. அதோடு கருப்பு கவுனியில உள்ள புரதங்கள் மற்றும் வைட்டமின்கள் ஆகியவை முடியின் வளர்ச்சியை தூண்டக்கூடியது. அதே மாதிரி கண் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துவதில் கருப்பு கவுனி அரிசிக்கு மிக முக்கிய பங்குண்டு. அதில் கண்
ஆரோக்கியமும் ஒன்று. கருப்பு கவுனியில் இருக்கும் பீட்டா கேரோட்டின் ஆகியவை கண் ஆரோக்கியத்திற்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்து. அதோடு இதிலிருந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண்ணுக்கு ஏற்படும் இன்ஃப்ளமேஷன்களை குறைச்சு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யுது. இவ்வளோ விஷயம் இருக்கு இந்த கருப்பு கவுனி அரிசியில. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.